கிழிச்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் கனெக்ட் பண்ணல. அம்மா பரவாயில்லம்மா, என்ன இது, நான் அமைதியாகவே இருக்கிறேன், நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ட்டேன். இன்றைக்கி எல்லாமே சிங்கிள் ஆர்டர் தான், ஒரு பேட்ச் ஆர்டரு. இன்றைக்கி டே 142. இப்போ 11 o'clock வந்துட்டு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு சென்ட்ரலுக்கு வந்திருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு வந்தேன். இங்கே வந்துட்டு ரொம்ப நேரமாக கஸ்டமர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்க அட்டன் பண்ணல. சமூகம் ஒரு 10 minutesக்கு அப்புறமா வந்துட்டு அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணிட்டு நான் அப்போயே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இது வம்பா போச்சுன்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி வேறு நான் உட்காந்துருக்கிறேன். இல்லை ஆர்டர் டிலேங்கிற மாதிரி இருந்தது, அதனால நான் கேன்சல் பண்ணிட்டேன், தேங்க்யூன்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ கஸ்டமர் கேருக்கு பேசியிருக்கேன், இன்னொரு 7 minutes வெயிட் பண்ணுங்கள், நான் கஸ்டமர் கேர்கிட்ட பேசிவிட்டு நம்ம உங்களுக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம். இது ஆக்சுவலி பிஸா. இந்த கடைசியாக வந்துட்டு ஆர்டர் கேன்சல் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட்டாங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆச்சு வெயிட் பண்ணி. அது கஸ்டமர் கேருக்கே ரீச் பண்ண முடியலை. அந்த 7 minutes வெயிட் பண்ணணும்னு சொன்னதும் முடிஞ்சு, திரும்பவும் வந்துட்டு கேன்சல் ரிக்வெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்து பார்த்தோம்னா ஆப்ஷனே வர மாட்டேங்குது கேன்சல் பண்ணுறதுக்கு. வெயிட் பண்ணுங்கன்ட்டு நம்மளை ரொம்ப போட்டு இது பண்ணி விட்டாங்க. அப்புறமா அந்த பாட்டிட்ட கண்ணா பின்னாடி கத்தி, அந்த பாட்டே வந்துட்டு இப்போதைக்கு சீனியர் ஏஜென்ட்லாம் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு, அடுத்தது வேணா இப்போ இந்த மாதிரி இருக்க அது இதுன்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறமா ஒரு வழியாக கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. கிழிச்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் கனெக்ட் பண்ணல. அப்புறமா வேறு ஆப்ஷன் மாதிரி திரும்ப ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணுறது, டவுட் இது இந்த மாதிரியே கொடுத்துட்டு அப்புறம் ஏஜென்ட்டிட்ட கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்தது. சப்போர்ட் ஏஜென்ட்டை அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு பேசினோன்னே அவங்க வந்துட்டு ஏதோ ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா பரவாயில்லம்மா, என்ன இது, நான் அமைதியாகவே இருக்கிறேன், நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ட்டேன். அவங்க கால் பண்ணி பார்த்தாங்க, அப்புறமா ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு டைமிங் வருது. என்னன்னா, அந்த 3/4 மணி நேரம் அந்த பீஸாவை வச்சுட்டு இருந்தேன்ல கேன்சல் ஆகுறதுக்குன்னுட்டு, அந்த பீஸாவை இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டைமர் ஓடுது 15 minutes. அப்படியே இன்னொரு ஆளும் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க சேம் டிஷ்ஷை. ஸோ அந்த இடத்துல போய் டெலிவரி பண்ணிவிட்டு அது 2 ஆர்டராக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு நமக்கு. இப்போது அடுத்த ஆர்டர், 3rd ஆர்டர் வந்துட்டு இங்கே நிற்கிறேன், இந்த தலப்பாக்கட்டி இதில். இங்கே என்னன்னா நார்மலாகவே வெயிட் பண்ண வைப்பாங்க நம்மளை. தலப்பாக்கட்டின்னு வந்தாவே எந்த ஏரியாவுக்கு போனாலுமே எப்படியும் வெயிட் பண்ண விட்ருவாங்க. இப்போ அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் யோசிச்சு வச்சது ஒரு 24 ஆர்டர் பார்க்கலாம் அப்படின்ட்டு. 16 ஆர்டரே பார்க்க முடியுமாங்கிறது இப்போ சந்தேகமாக போச்சு. ஓகே, என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுவோம். டைம் இப்போ 11:45 ஆகுது. இப்போ தான் ரூமுக்குள்ளேயே என்ட்ரு ஆகினேன். சாப்பாடெலாம் முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் ரூமுக்கு வர்றதுக்கு 5:50, 6 o'clock மாதிரி ஆகிடுச்சு. சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜை போட்டுட்டேன். ஏன்னா அடுத்த ஷிஃப்ட்டு சீக்கிரம் 7 o'clock வந்துடுது. 1 hour தான் டைம். அந்த டைமில் நம்ம ரெஸ்ட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டுட்டு படுத்துட்டேன். சார்ஜ் கொஞ்சம் நல்லா ஏறிடுச்சு 1 hourலேயே. அப்புறம் 7 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போய் இன்றைக்கி எல்லாமே சிங்கிள் ஆர்டர் தான், ஒரு பேட்ச் ஆர்டரு. டபுள் ஆர்டர் வந்து சேர்ந்து வரவே இல்லை. 24 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துடுச்சு. ஹவர்ஸ் டைமில் செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஆல்மோஸ்ட் 11 hours நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறது. 11 ஹவர்ஸ்லாம் ரொம்ப அதிகம்தான். சரி, என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஓட்டினது. அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் டைமில் ஓட்டிக்குவோம், இதே மாதிரி ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். இன்சென்டிவ் மட்டும் வந்துட்டு 475 வந்தது. ரைடு பண்ணி ஏர்ன் பண்ணது பார்த்தோம்னா 928 சம்திங். ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணோன்னா 1400 அந்த மாதிரி வந்தது. எக்ஸ்பென்ஸில் 400 அரௌண்ட் வந்துச்சு. அது போக இன்றைக்கி வந்து 1000 அப்படியே கையில் நிற்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்து லீவு போட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி அடுத்ததாக ஏதாவது சின்னதாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது திங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். 2-3 ஷாப்பில் வந்துட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் விசாரித்தேன். ஒரு போர்டு மாதிரி ஒன்று பார்க்கணும், அது கரெக்டான இது வந்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி, நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். எனிவே see you.